So question number 15 in our answer. Question number 15 என்ன சொல்றானுங்க? So it is a given that mark சொல்லுமா? So Find the 15 quadratic. வந்து Hmm. find the quadratic polynomial. The sum of whose zeros is 0 and their product is -1. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா given that question number 15ல ஆர்எஸ் அகர்வால் என்ன சொல்றாங்க given that sum of the zeros கரெக்டா sum of whose zeros is 0 and product of zeros ஆல்பா பீட்டா ஈக்குவல் என்ன சொல்றாங்க -1. சரிங்களா ஃபைண்ட் என்ன கேக்குறாங்க குவாட்ராடிக் 0. பாலினாமியல் கரெக்ட்டுங்களா ஃபைண்ட் குவாட்ராடிக் பாலினாமியல் கேக்குறாங்க கரெக்டாமா So அதுக்கப்புறம் after finding the quadratic polynomial, find the zeros of the polynomial. ஆல்சோ ரெண்டு கொஸ்டின் ஆல்பா இஸ் வாட் அண்ட் பீட்டா ஈக்குவல் டு வாட் கரெக்டாமா Yes, sir. ஓகே சரி நம்மளுடைய ஃபார்முலாவில் வந்து குவாட்ராடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன ஃபார்முலானா கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் sum of zeros into x plus product of zeros கரெக்டாமா Sir. product of zeros இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா சரிங்களா Sir. சரி இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ்னா என்னது இதுக்கு பதிலா நம்ம இன்னொரு ஆல்டர்னேட் ஐடியா என்னன்னா சம் ஆஃப் ஜீரோனா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதலாம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோனா ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாம் கரெக்டாமா Sir. அப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணுங்க ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேலை என்ன ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட வேலை என்ன அப்ளை பண்ணிடலாமா அப்போ என்னாச்சு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன கிடைக்குதுமா சம் ஆஃப் த ஜீரோஸ் 0x 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ -1 -1. அப்போ என்னாச்சு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 0 தான் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 கரெக்டாமா Sir. இதுதான் வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டிங் பாலினாமியல்ஸ் சரிங்களா Okay, sir. இதில் என்ன டவுட் இருக்குதா No, sir. சரி இப்போ ஃபைண்டிங் த ஜீரோஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ என்னாச்சு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் போதும் சரிங்களா Okay, sir. இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கே விட்டுருங்க எனக்கு கே வந்து நீங்கள் போச்சுன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் அதனால் கே விட்டுருங்க ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 கரெக்டாமா இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலேட் என்ன ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இதுதான் ஜென்ரல் ஃபார்முலேட் கரெக்டுங்களா Yes, sir. அப்போ இங்கே பிங்கிற டைம் இல்லை கரெக்டாமா இங்கே பிங்கிற டைம் இல்லை Okay, sir. அப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க கான்ஸ்டன்ட் டைம் இருக்கிறதுனால ஈக்குவல் 0 பண்ணணும் இந்த கான்ஸ்டன்ட் டைம் டேரக்டா இங்க போட்டீங்க அப்போ என்னாச்சு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 பிளஸ் 1 கரெக்டாமா Sir. அப்போ எனக்கு 0 பிளஸ் 1 வந்து 1 வந்துருமா 0 பிளஸ் வந்து 1 கரெக்டாமா Sir. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னதுமா ரூட் 1 எழுதலாம் கரெக்டாமா 1. ரூட் 1 வந்து 1 எழுதக்கூடாது அதை நம்ம பண்ற மிஸ்டேக் +1, -1 எழுதுவோம் சரிங்களா ஸ்கொயர் ரூட்னு வந்தாவே அதோட மீனிங் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் Okay. அப்போ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா +1 -1 இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அதை தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா Okay, sir. அப்போ ஆல்பா வேல்யூ என்ன 1 பீட்டா வேல்யூ என்ன -1 சரியாம்மா Okay, sir. இதில் என்ன டவுட் இருக்குதா No, sir. சரி இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் மறந்துடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு இன்னொரு சொல்றேன் நான் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது யாரு எக்ஸ் ஸ்கொயர் -1 தானே எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் 0 கரெக்டாமா ஸோ அனதர் மெத்தட் மெத்தட் 2ன்னு வச்சுங்க இது அனதர் மெத்தட் சரியாம்மா Okay, sir. இது மெத்தட் 1 இப்ப சொல்லி கொடுக்கிறது மெத்தட் 2, sir. ஆமாம் அதாவது இந்த ஸ்டெப்ல இருந்து மெத்தட் 1 இது இப்போ மெத்தட் 2 ஏன்னா இங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் மறந்துடுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட். ஆமா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மறந்துடுவீங்க அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மறக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம ரூட் வந்து டைரக்டா ஒன்று தான் எழுதுவோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுத மறந்துடுவோம் நானா இருந்தாலும் மறந்துடுவேன் ஸோ அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு மறக்க மாட்டீங்க டைரக்டா ஆன்சர் வந்து சரிங்களா ஓகே சார். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி கரெக்டுங்களா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா ஏ ஸ்கொயர் எஸ் சார்
அப்போ இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x ஒன். plus அப்போ ரெண்டு டைம் வந்து என்ன சொன்னேன்? இதுக்கு தனியாக ஜீரோ போடுங்க, இதுக்கு தனியாக ஜீரோ போடுங்க. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? yes. எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? அப்போ sir. எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டைரெக்டாக வந்துச்சு. சரியாம்மா? Okay, sir. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்துட்டோம்னா நம்ம இந்த மெத்தட் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வேல்யூ மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு டேரெக்டாக வந்துடும். அது ஒரே ஒரு கான்செப்ட் இந்த ஃபார்முலா நான் இருக்கும். சரியாம்மா? Okay, sir. எனக்கு டவுட் இருக்குதுங்களா? No, sir. ஓகேடா, வெரி குட். சரி, எனக்கு ஒரு